கேரளாவில் 941 ஊராட்சிகள், 87 நகராட்சிகள், 6 மாநகராட்சிகளுக்கு தேர்தல் நடந்தது. இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் ஆளும் எல்டிஎஃப் கூட்டணியின் கனவில் மண்ணள்ளி போட்டுள்ளது. பெரும்பாலான இடங்களில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்றது. எதிர்பாராத திருப்பமாக திருவனந்தபுரம் மாநகராட்சி மற்றும் பாலக்காடு திரிபுனித்துரா நகராட்சிகளை பாஜக கைப்பற்றி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் எதிர்பார்த்தது போல் இல்லை என்று முதல்வர் பினராயி விஜயன் ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துள்ளார். எல்டிஎஃப் ஆதிக்கம் செலுத்தும் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் அதை எட்ட முடியாமல் போய்விட்டது. இதற்கான காரணங்கள் பற்றி விரிவான ஆய்வுக்கு உட்படுத்துவோம். தேவையான திருத்தங்கள் செய்து முன்னோக்கி செல்வோம் என பினராயி குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் வகுப்புவாத அரசியல் கை கொடுத்ததால் திருவனந்தபுரத்தில் என்டிஏவின் கை ஓங்கி இருக்கிறது. இது மதச்சார்பின்மை மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கான எச்சரிக்கை மணி. மக்கள் எதிர்வினை பிரச்சாரத்துக்கும் வகுப்புவாத சக்திகளின் பிளவுவாத தந்திரங்களுக்கு பலியாகி விடாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற எச்சரிக்கையை காட்டுகிறது. வகுப்புவாதத்திற்கு எதிராக தொடர்ந்து போராட வேண்டும் என்பதையே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் கூறியிருக்கிறார்.